பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை எப்படி அன்பு கூறணும் அப்படின்னும் அன்பு கூர்ந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆண்டவரை எப்படி அன்பு கூறணும், ஒரு அருமையான வசனம் இருக்குது. உபாகமம் 6:5 சொல்கிறார் பாருங்க, முழு இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். ஜபம் பண்ணுறதுனால, மாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால, கன்வென்ஷன் போகிறதுனால, அப்படி அநேக காரியங்களில் நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்குறதற்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். 1 யோவான் 5:3 சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய கட்டளைகளை, அதாவது கற்பனைகளை நீ கை கொள்ளும் பொழுதுதான் நீ ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவரவனா இருக்கேன்னு சொல்றாரு. இங்க கற்பனை அப்படிங்கிறாரு. அதே இது உபாகமம் 28:1 சொல்றாரு பாருங்க, என்னுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நான் இதுல உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு வர பண்ணுவேன். இங்கே கற்பனைங்கிறது யூ ஷுட் ஃபாலோ, நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் கட்டளைங்கிறதுனா திருச்சட்டம், அந்த திருச்சட்டத்தை நீ கடைப்பிடிச்சா உனக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அதுக்கு ஆசீர்வாதம் உனக்குள்ள தங்காது. இதுக்கு ரொம்ப ஒரு முன் உதாரணம் பாருங்க. இணைச்சட்டம் 23:5 பிள்ளையாம் பாலாக்கு ராஜாவுடைய பேச்சை கேட்டு இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படியா வருவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ கண்டிப்பாக அவங்கள சபிக்கவே கூடாது, அவங்க எனக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்க, அவங்கள நீ ஆசீர்வதிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமையான பிரச்சனைகள் கூட ரொம்ப சின்ன விஷயமா முடிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வகையில் நடந்திருப்பீங்க. அப்போ என்ன பண்ணும்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே வேலி போடுறீங்க, ஆசீர்வாத வேலி, அதாவது பாதுகாப்பின் வேலி. அப்போ சாத்தான் உள்ளே புகுந்து உங்கள் சந்தோஷத்தை குலைக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சாத்தான் ரொம்ப உங்களை தூண்டி தூண்டி விட்டு அதை விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சின்ன ஓட்ட வழியாக உள்ளே ஒரே குட்டி சுவராக்கிடுவோம் உங்கள் வாழ்க்கையை. எனக்கு நிறைய நேரங்களில் என் கணவர் வழியாக நிறைய துன்பம் வரும், வேதனைப்படுத்துவாங்க, டவுன்ஃபால் பண்ணுவாங்க, ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். எனக்கு இந்த ஊழியம் கூட பண்ண முடியாமல் அநேக நேரங்களில் ஸ்ட்ரக்காக இருக்கேன். அப்போது நான் முதல்லலாம் இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு இருப்பேன். அப்போ நான் அங்கே போயிட்டு ஆராதனை ஆலயத்துக்கு போய் ஆண்டுகிட்ட பேசுவேன், ஏன்பா என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நான் அப்படிங்கிற போது, நான் தனிமையில் ஆண்டவரோடு கேட்கும்போது நான் பின்னாடி ரிவர்ஸில் போய் பார்ப்பேன், நான் தான் அந்த ஆசீர்வாத வேலியை உடைச்சிருப்பேன், அந்த பாதுகாப்பின் வேலியை உடைச்சிருப்பேன். ஏதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் நடந்திருக்கும், அதை நான் கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னால் நான் கன்ஃபஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு கேட்டு கேட்டு, நான் உங்கள் பிள்ளை தான்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க கேட்டு கேட்டு நான் ஆண்டுகிட்ட போவேன். அது போல தான் என்னுடைய குழந்தைகளுக்கிட்டையும் அன்புக்காக அரவணைப்புக்காக போகும் பொழுது அவங்க வித்தியாசமான ஒரு புதிய மாறுதல் அவங்ககிட்ட பார்ப்பேன். அவங்க ரொம்ப எனக்கு என் கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் நான் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த பிள்ளைங்களை நான் பகைக்க முடியாது, அவர்கள்கிட்ட போய் போராட முடியாது, ஆண்டோட்ட போய் போராடுவேன். ஏன்ப்பா இவங்க இப்படி இருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில் போட்டு அந்த பாதுகாப்பின் வேலி எங்கே அப்படின்னு போய் நான் கேட்டு 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 என்னுடைய பாவ அறிக்கை பண்ணுவேன். அப்படியே பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்படி ஒரு தேன் அடையை போல, ஒரு ஆண்டவருடைய அன்பான ஒளிவ மர கன்றுகளை போல எனக்கு மாற்றி கொடுத்திருக்காங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, யோசுவா 7:13 ஆண்டவர் சொல்றாரு, உன் பாளையத்தை தூய்மைப்படுத்துன்னு யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவான்னு ஆக்கானுக்கிட்ட போய் சொல்றாரு, நீ என்ன தப்பு பண்ண என்கிட்ட சொல்லு. இதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ என்ன தப்பு பண்ண என்கிட்ட சொல்லு, நீ மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம், யார்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன். ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா, அவரு ஆணையிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காராம். ஆதியாகமம் 22:18 இதுதான் நான் சொன்னேன். கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளும் பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆணையிட்டு, அதாவது ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. அந்த ப்ராமிஸுக்கு நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும்னா அந்த கிருபை நமக்கு கிடைக்கணும். நீங்க நினைக்கிறீங்களா, நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் ஜெபம் பண்றேன், நான் சர்வீஸ் அட்டென்ட் பண்றேன், நான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கீங்க, இரக்கத்தை பெற்றிருக்கீங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள மனுஷர் தானே, நம்ம பொறாமப்படுவோம், சிந்தனையில கெட்டதை நினைப்போம், மனிதர்களுக்குள்ள கெட்டதை நினைப்போம், அசுத்தமானவைகளை நினைப்போம், எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவும் நம்மளால செய்ய முடியும், செய்யறவங்க தான். ஆனா இதுல எல்லாம் தாண்டி 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 நம்ம சுத்தமாக முடியாது, பரிசுத்தமாக முடியாது. ஆண்டவர்கிட்ட ஏன் தெரியுமா போறோம்,
அவருடைய கிருபை எப்போவுமே மனத்தாழ்மையோடு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு நமக்குள்ளே வராமல் உங்களுடைய இறக்கத்தினால தான்ப்பா நான் உங்களை நெருங்குறேன், உங்களை என்னால் கூப்பிட முடியாது, அவள் கூப்பிடலை, இவ கூப்பிடலை, இவெல்லாம் கடவுளே தேடலை அப்படின்னு யாரையும் சொல்லாதீங்க. நீங்கள் யாரோ ஒருவர் படித்த ஜெபத்தினால தான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையுள்ளவர்களாய் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரை அன்பு செய்து பாருங்க. அவருடைய ஆசீர்வாதமான ஆணையிட்டு சொன்ன அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் பலிக்கும். God bless you.